சேலத்துல ஒரு வாடகை வீட்டுல ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் விசாரணையில அதிர்ச்சி தர மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை சேர்ந்தவர் வரதராஜன். இவரோட மனைவி தான் உஷா. இவரோட முதல் கணவர் விட்டுட்டு போனதுனால இரண்டாவது தான் வரதராஜனை மேரேஜ் பண்ணிருக்காங்க. முதல் கணவருக்கு பிறந்த பொண்ணு தான் 22 வயசான வர்ஷினி. இரண்டாவது மேரேஜ் பண்ணவருக்கு குழந்தை இல்லாதனால வர்ஷினிய சொந்த மகளாவே வளர்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணு சேலத்துல உள்ள பிரைவேட் காலேஜ்ல ஃபைனல் இயர் ஹோமியோபதி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்த ஒருத்தவரை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 40 வயசுன்னு சொல்றாங்க. இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றது குடும்பத்துக்கு தெரிஞ்சு போய் அப்பா வயசுல இருக்கவரை போய் லவ் பண்றியம்மா, உனக்கு அறிவு இல்லையான்னு கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஆனா பெத்தவங்களோட பேச்ச கேட்காம வர்ஷினி தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. மேரேஜ் ஆன ஒருத்தர் கூட மகள் பழகிறத கௌரவ பிரச்சனையை நினைச்ச வரதராஜன் இப்ப ரீசெண்டா மகள் தங்கியிருந்த ரூமுக்கு போய் பேசி புரிய வைக்கலான்னு போயிருக்காரு. அங்க 2 பேருக்கு இடையே வாக்குவாதம் அதிகமானதுனால தன்னோட மகளை தன் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு. போகும்போது வெளியே தாப்பா போட்டு போனதுனால கொலைன்னு அதை கண்டுபிடிச்சு போலீஸ் அவரை இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க.